அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற அந்த ஒரு மாசத்துல நிலைப்பாடு மாத்திர அரசியலை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை காங்கிரஸ். இதை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கும் பாஜகவுக்கும் அதிமுக எதிர்க்கிற தார்மீக உரிமையே, அந்த அடிப்படை உரிமையை நம்ம இழந்துடுறோம் அப்படின்னு நான் வேதனைப்படுறேன் அப்படிங்கிறது உணர்த்துது. ஒரு எலக்டரல் பாலிடிக்ஸ்ல ஜனநாயகத்துல போஸ்ட்போல் அலையன்ஸ்ங்கிறது ஒரு சாதாரணமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தானே. இது உண்மையிலேயே நம்ம கட்சிக்கு புரோஜனமாக அமைந்திருந்ததா? கேஜ்ரிவால்கிட்ட இப்படிதான் ஓடி போய் ஆதரவு கொடுத்தோம். சூப்பரா அதை யூஸ் பண்ணிட்டு சிஎம் ஆயிட்டு அடையாளம் தெரியாமல் காங்கிரஸ் கட்சி அழிந்து போனோம். இல்ல சார், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் யாரு, கிரீஷ் ஜோடங்கர் யாரு, ஜோதிமணி அவர்கள் யாரு, பிரவீன் சக்கரவர்த்தி யாரு, அவர்கள் எல்லாரும் விஜய் கூட போகணுங்கிறதுல இவ்வளவு விருப்பம் காமிக்கிறாங்க அப்படின்னா அது ராகுல் காந்திக்கு தெரியாமையா நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய சில ரசிகர்கள் விரும்புகிறார்கள், விஜயின் ரசிகர்கள் விரும்புகிறார்கள். காங்கிரஸில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அதை எடுத்துக்க முடியும். கட்சியை வளர்க்கிற அறிவு கொண்ட யாராவது இப்படி போவாங்களா? நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தியே விஜயின் ரசிகரோ? டிவிகேவோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்களும் பாஜகவை எதிர்க்கிறவங்க, இவங்க பாஜகவை கொள்கை எதிரியா கொண்டவங்க. பாஜகவினுடைய எந்தெந்த கொள்கைகளை வீர் கொண்டு எதிர்த்தார்கள்? யூபிக்கு போனீங்கன்னா அகிலேஷ் யாதவ் ஒரு ஆப்ஷன். இங்க வந்தீங்கன்னா காங்கிரஸை விட நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு போட்டி போட்டுட்டு எதிர்க்கிற பாஜக எதிர்க்கிற ஒரு கட்சி திமுக. திமுக தீய சக்தி தான். அப்ப நம்ம கூட இருந்த நம்ம யாரு? என்னங்க பேசுறீங்க? அந்த தீய சக்தியுடைய அரசியல் உழைப்பு எடுத்துக்கலையா? இவ்வளவு பலகீனமான விஜய் நம்பர்ஸ் வேணும்ல சார். ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவோடும் போயிடுவார், அதிமுகவோட போவார். அவங்க பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. அவ்வளவு பலகீனமான நீங்க ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா 60 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் அமைச்சரவையில் போய் உட்கார்றது? இப்படி இல்ல. இன்னொன்னு திரும்ப சொல்றேங்க, நான் என் வார்த்தையை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இவர் ஒரு மண் குதிரை. இது என்ன ஆட்சி அமைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்றத பார்த்தா நாளைக்கே எனக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க போல கட்சியில இருந்து. அடுத்த கேள்விக்கு தான் அதை கொடுப்பாங்க. நான் ஒன்று வச்சிருக்கேன். CALS Renewable Energy. Believe in better. KRR Air, Atmospheric Gases and Renewable Company. Saving lives, transforming industries and protecting environment. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் திருமிகு அலிமல் புகாரி அவர். சார் வணக்கம். எப்போ திமுகவில் இணைறீங்க? எதுக்காக இந்த கேள்வி? உங்களுடைய ஒரு ட்வீட் நீங்கள் போட்ட அந்த நொடியிலிருந்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. கொள்கை பிடிப்போடு இருக்கணும், சந்தர்ப்பவாதமாக இருக்கக்கூடாது, அதை தான் தொடர்ந்து பாஜக செய்து நாமே இப்போது அதை செய்யக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை தாவேகாவுக்கு அளித்த அடுத்த நொடி எனக்கு தெரிஞ்சு இந்த ட்வீட் வந்திருக்கு. எதை உணர்த்துது? போகக்கூடாதுங்கிறது உணர்த்துது, மறுபரிசீலனை பண்ணணுங்கிறது உணர்த்துது, இந்த கட்சியில் அதுக்கான ஸ்பேஸ் எப்பவுமே இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத உணர்த்துது. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கும் பாஜகவுக்கும் அதிமுக எதிர்க்கிற தார்மீக உரிமையே, அந்த அடிப்படை உரிமையை நம்ம இழந்துடுறோம் அப்படின்னு நான் வேதனைப்படுறேன் அப்படிங்கிறத உணர்த்துது. நமக்கு இந்த கொள்கை தான் நம்மளை தனித்துவமாக காட்டிக்கிட்டு இருந்துச்சு இத்தனை காலங்கள், நம்ம அந்த கொள்கையை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் வேதனைப்படுறேன் அப்படிங்கிறத உணர்த்துது. இல்லை, தேர்தலுக்கு முன்பாகவே தாவேகாவும் காங்கிரஸும் இணைவதற்கான சூழல் இருக்கு. ராகுல் காந்தியை அதை தான் விரும்புகிறாருன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்குன்னு தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழல்ல ஒரு எலக்டரல் பாலிடிக்ஸ்ல ஜனநாயகத்துல போஸ்ட்போல் அலையன்ஸ்ங்கிறது ஒரு சாதாரணமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தானே. கார்த்தி சிதம்பரம் அதான் குறிப்பிடாரு. எலக்டரல் பாலிடிக்ஸ்ல ப்ரீபோல் அலையன்ஸ், போஸ்ட்போல் அலையன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதன்படி இது தவறே கிடையாதுங்கிறார். ப்ரீபோல் அலையன்ஸ், போஸ்ட்போல் அலையன்ஸ் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. தப்பா சரியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வச்சிருவோம். இது உண்மையிலேயே நம்ம கட்சிக்கு புரோஜனமாக அமைந்திருந்ததா முற்காலங்களில் அப்படின்னா மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க. படுதோல்வி அடைந்தோம். அதற்கு பின்னால் மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். அதை ரசிக்கலைங்கிறது முன்காலங்களில் நடந்திருக்கு. கேஜ்ரிவால்கிட்ட இப்படி தான் ஓடி போய் ஆதரவு கொடுத்தோம். டெல்லியில் அவர் கேட்டார், கொடுத்தோம். தனிப்பெருங்கட்சியாக வந்தார், அறுதி பெரும்பான்மை வரலை, ஆதரவு கொடுத்தோம். சூப்பராக அதை யூஸ் பண்ணிவிட்டு சிஎம் ஆகிட்டு டக்குன்னு என்ன பண்ணார்? அதான் வரலாறு. என்ன பண்ணார்? நான் நினச்ச சட்டங்கள்லாம் நிறைவேற்ற முடியல, மக்களை நீங்கள் எனக்கு முழு ஆதரவு தருவீங்க நம்பிக்கையில் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப இன்னொரு தேர்தலை வர வச்சு 70ல் 67 ஜெயிச்சு அவர் வின் பண்ணார். அடையாளம் தெரியாமல் காங்கிரஸ் கட்சி அழிந்து போனது டெல்லியில். இப்போ வரைக்கும் அதான் நிலைமை. ஷீலா தீக்ஷித்துடைய நினைவுகளை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோமே தவிர அவர் வந்தார், அவருக்கு பிறகு யார் வந்தா? அடையாளமே இல்லாத பாஜக வந்தது ஆட்சிக்கு. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவோடு தேர்தலை வேறு மாதிரி சந்திச்சுட்டு போஸ்ட்போல் அலையன்ஸை அவரோட வச்சோம். இன்றைக்கி எங்கே நம்ம மகாராஷ்டிராவில்? ஸோ சொல்கிறதுக்கு நல்லா இருக்கலாம். இதெல்லாம் நமக்குன்னு ஒரு தனித்துவம். வட மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியை புறக்கணித்த போது தமிழ்நாட்டில் தலைவர் ராகுல் காந்திக்குன்னு தனி கிரேஸ் இருந்தது என்பதை ஏற்பீர்களா? இப்போ வேணால் டிபேட், இப்போ வேணால் விவாதத்துக்கு இருக்காங்கிறதே விவாதம் விட்டுருவோம். இப்போ விட்டுருவோம்.
ஆனால் ஒரு 2 வருஷம் விஜயுடைய இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம இருந்துச்சுங்கிறது ஏற்பீங்களா இல்லையா? எஸ், அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா தமிழ்நாட்டுல சொல்ற அளவுக்கு தனி ஸ்டாலின். எங்க பார்த்தாலும் அது வந்து பாரத் ஜோடோ யாத்திரா போனப்பெல்லாம் தமிழ்நாட்டில் செம கிரேஸ். இது குறைந்ததே இந்த மாதிரி நம்பகத்தன்மையை நம்ம இழந்த போது தான். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் நம்மலாம் ஒன்றா இருக்கும். அதை செஞ்சதே ராகுல் காந்தி அவர்கள் தானே. அதை வந்து நீ உறுதியாக எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து நான் என்னுடைய பதிவை போடுறப்ப நான் தலைவர் ராகுல் காந்தியும் டேக் பண்ணியிருக்கிறேன், கிரீஷ் சோடங்கரையும் டேக் பண்ணியிருக்கிறேன், தலைவர் செல்ல பெருந்தகையும் டேக் பண்ணியிருக்கேன், என்னுடைய யூத் காங்கிரஸ் நேஷனல் பிரசிடென்ட்டையும் டேக் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நம்ம செய்தியை கொண்டு போய் நியாயமான முறையில் சேர்க்கணும். அதில் வரம்பு மீறலான பேச்சோ கட்சியை கட்டுப்பாடு. மாணிக்கம் தாகூர் அவர்கள் யாரு, கிரீஷ் சோடங்கர் யாரு, ஜோதிமணி அவர்கள் யாரு, பிரவீன் சக்கரவர்த்தி யாரு, எல்லாமே தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தெரிஞ்சதுதான். ராகுல் காந்தியின் வலதுகரம் இடதுகரமாக இருப்பவர்கள். அவர்கள் எல்லாரும் விஜய் கூட போகணுங்கிறதுல இவ்வளவு விருப்பம் காமிக்கிறாங்க அப்படின்னா அது ராகுல் காந்திக்கு தெரியாமையா நடக்கும்? அதாவது ராகுல் காந்திக்கு தெரியாமையா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து தேர்தலில் கூட்டணி அமையறதுக்கு முன்னால் நடந்த செய்தியை நீங்கள் சொல்கிறீங்க. ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயத்திலையா இதையெல்லாம் தாண்டி திமுகவோட கூட்டணி அமைஞ்சது? இப்போ அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்மூத்தாகவும் கரெக்டாகவும் போய்கிட்டு இருந்த ஒரு அலையன்ஸில் இவ்வளவு உத்வேகமாக எதிர்த்து அவர்களால் பேச முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு குழப்பமாக தான் வந்தது. பெரிய குழப்பமாச்சு அது. அது வந்து கட்சிக்கு, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கட்சியுடைய நற்பெயருக்கும் கட்சியுடைய வளர்ச்சிக்கும் பாதகமாக தான் முடிஞ்சுது அந்த குழப்பம் என்பது. அந்த குழப்பம் பாதகமாக முடிஞ்சதா இல்லை ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலினோடு ஒரு முறை கூட மேடை ஏறாது? வந்து லாஜிஸ்டிக் நீங்க போய் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க சார். பீகார்ல போய் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் இருந்த இதில் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க ராகுல் காந்தி அவருடைய பேச்சை. தமிழ்நாட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது அப்படி ஒரு மேடையை ராகுல் காந்தி இல்லை, பொன்னேரியில் அவர் யதார்த்தமாக பேசினார். அப்போ வந்து முதலமைச்சர் பேரே எடுக்கலை அப்படின்னு சுட்டி காட்டப்பட்ட உடனே ஷோலிங்கரில் வந்து முதலமைச்சர் பேர் எடுத்து பேசினார். யார் வேணால் பண்ணிவார், மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் ஓன் போர்ட் ஒன் டியூ அப்படின்னு தெளிவாக பேசினார். ஒரு நல்ல உயர்த்தி தெளிவாகவும் சொன்னார். ஸோ இதிலெல்லாம் வந்து ராகுலும் ஸ்டாலினும் ஒரே மேடையில் ஏறினாங்களா? 2 பேரும் சேர்ந்து ஒரு காசு குடிச்ச போட்டோ வந்ததா? இல்லை, அதாவது கூட்டணி அமையுமா அப்படின்னு கேட்டாங்க, அமைஞ்சுது. சீட்டே வராது போல இருக்கு, நம்மளே அறிவிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னாங்க, அமைஞ்சுது. ராகுல் வரவே மாட்டாருன்னு சொன்னாங்களா இல்லையா? வந்தார். கடைசியில் என்ன கிடச்சிது? சேர்ந்து நிற்கலைன்னாங்க. அதனால் அதை விட்டுருவோம். அது வந்து இல்லை, ராகுல் காந்தி அவர்களின் இந்த மாதிரி செயல்பாடுகள் தான் விஜய் அவர்களே உண்மையான காங்கிரஸ் நம்ம பக்கம் தான் இருக்குது அப்படின்னு பேசுவதற்கு காரணமாலாம் அமைஞ்சதில்ல. அது அந்த பாயிண்ட் வேணால் நான் அவனை சொல்கிறேன். உண்மையான காங்கிரஸ் என் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு அதோட விட்டார். அவர் என்ன சொன்னார்? அந்த பக்கம் இருக்கிறது காசு கொடுத்து திமுக வாங்கின காங்கிரஸுங்கிறாரு. இப்போ உண்மையான காங்கிரஸ் உங்கள் பக்கம் இருக்கும்போது எந்த காங்கிரஸ் இப்போ நீங்கள் கூட்டணி கூப்பிட்ருக்கீங்க? இதைத்தானே நான் எதிர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ நான் அதனால தான் எதிர்க்கிறேன். காசு கொடுத்து போகிற இது வந்து ரொம்ப காங்கிரஸை வேற மாதிரி துணியில் இழிவாக பேசணும்னா கொச்சையாக வரும். அது அப்படி கட்சியை இழிவுபடுத்திட்டார். காசு கொடுத்தா திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு தரங்கெட்ட காங்கிரஸ் தான் இப்போ அவர் கூப்பிடுறாரு வாங்கன்னு. அப்படிதான் அதை எடுத்துக்க முடியுது. அப்போ இதில் வந்து விஜய் செய்கிறது தப்பா சரியாது? நம்மளை இந்த அளவுக்கு மோசமாக போஸ்ட்போல் அலையன்ஸ் யதார்த்தம் தான், கொள்கை ரீதியாக எதிர்த்துக்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு இது தேவை அப்படின்னா சேர்ந்துக்குவாங்கன்னு நம்மளை இவர் வேற மாதிரி பேசினார். இப்போ திரும்ப வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறார். அப்போ யாரை கூப்பிட்டுருக்கா? அப்போ நீங்கள் வந்து திமுக கொடுத்த காசோட அதிகமாக கொடுத்தனால இப்போ வந்துருச்சோ இந்த காசு கொடுத்தா கூப்பிடுற காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லை? இந்த இழிவைத்தான் நான் வந்து எதிர்க்கிறேன். இல்லை சார், நீங்கள் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும்ல. காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும் செல்வாக்கு இல்லை. யதார்த்தமாக பேசணும்னா பெரும் செல்வாக்கு தனியாக ஆட்சி அமைச்சு அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இல்லை. 67க்கு முன்பு தான் அமைச்சரவை அவங்களுடைய ஆட்சிங்கிற விஷயமே இருந்தது. 60 வருஷத்துக்கு பின்னாடி அமைச்சரவையில் ஒரு வாய்ப்புங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறதும் அரசியல் தானே. இதுதான் காரணம் என்றால் இதே வாய்ப்பை கடந்த திமுக மைனாரிட்டி அரசு இருந்தபோது கடந்த காலத்தில் அப்போ இருந்துச்சு இல்லையா? எஸ், அப்பயே அதை காங்கிரஸ் பயன்படுத்தி வந்திருக்கும். 2006 பண்ணோமா? இதுதான் காரணம்னா அப்போ பண்ணியிருப்போமா இல்லையா? அதல்ல. விஜயோடு கூட்டணி செல்ல வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய சில ரசிகர்கள் விரும்புகிறார்கள், விஜயின் ரசிகர்கள் விரும்புகிறார்கள். அப்படிங்கிறதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும். விஜயின் காங்கிரஸில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் நினைக்கிறாங்க. அப்படிதான் அதை எடுத்துக்க முடியுது. வேற என்ன? எந்த கட்சியை வளர்க்கிற அறிவு கொண்ட யாராவது இப்படி போவாங்களா? நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தியே விஜயின் ரசிகரோ இல்லைங்க. அப்படி இருந்தா நான் எனக்கு கருத்து தெரிவிச்சிக்க மாட்டேன், வெளியே வந்திருப்பேன். அது எக்ஸ்ட்ரீம்ல கிட்டத்தட்ட நீங்க போட்டு ட்வீட் அதை தானே குறிக்குது. என்ன குறிக்குது? ராகுல் காந்தி அவர்கள் தெரியாம இப்படி ஒன்று நடந்திருக்காது, ராகுல் காந்தி அவர்களின் சம்பந்தம் இல்லாம இப்படி ஒன்று நடந்திருக்காது. ஏற்கனவே பல முறை கூட்டணியை சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க போராடிய செல்வ பிறந்தகை அவர்களே இந்த தடவை ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் எல்லாமே. எவ்வளவு முரண்பாடு இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க, மாணிக் தாகூர் பேசுறதும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதும் ராகுல் காந்தியோடைய நிலைப்பாடு தெரியாம இருந்திருக்காதுங்கிறீங்க. ஆமா, அதுதான் நான் பதில் சொன்னேன். அப்ப கூட்டணி எப்படிங்க வச்சாங்க டிஎம்கே கூடங்க? அப்ப ராகுல் காந்தி தெரியல சார். அப்பயும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குல்ல, நீங்களே குறிப்பிட்டீங்க. அதுல அந்த சின்ன ஸ்பேஸ் கார்கே எடுத்துக்கிட்டாரு. அப்ப உங்க பதிலுக்கு நான் திரும்பவும் வர்றேன். இப்ப நான் பேசுறது
அந்த சின்ன ஸ்பேஸ்ல கார்கி மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல என் கருத்து ஈடுபட்டுரும் இல்லையா, அதுக்காக தானே பேசணும்னு எடுத்துக்கணும். வெளியே வந்துடும் எடுத்துக்கூடாது இல்லை. அங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைச்சி திமுக கூட்டணி நிலை பெற்றுரும் அப்படின்னு இருந்துட்டா, இங்க ஜனநாயகத்துக்கு பெயர் போன கட்சி காங்கிரஸ், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கும். வரலாறுல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, யாரோ ஏதோ கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். தோல்வியின் உச்ச முகத்தில் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் நான் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தேன் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக. வேற எதையும் எதிர்பார்த்தில்லை. இந்த கட்சிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை நிலைநாட்டுவதற்கு காங்கிரஸால் மட்டும்தான் முடியும் தேசிய அளவில். அது தலைவர் ராகுல் காந்தியால் தான் முடியும் என்று நம்புவோம் நான். அதுக்காக தான் போனோம். அப்போ அங்கே என்ன புரிதல் வருதுன்னா, ஐடியாலஜிக்கலி தொடர் வெற்றி சர்வாதிகாரியை உண்டாக்கும், தொடர் தோல்வி தான் தலைவனை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறவன் நான். அப்படி தோல்விகளிலே புடம் போடப்பட்ட ஒரு தலைவர் ராகுல் காந்தி வளர்ந்து வந்து ஆட்சிக்காகவும் வெற்றிக்காகவும் இங்கே கூட்டணி வச்சிட முடியும் அப்படிங்கிறது நான் நம்புற அந்த கோர் பிலீஃபுக்கே எதிராக இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் பார்க்கிற தலைவர் ராகுல் காந்தியினுடைய அந்த இமேஜையே இங்கே உடஞ்சிரும் இல்லை. உங்க என்ன புரிஞ்சுக்க முடியுது, ஒருவேளை அவர் வந்து ஒரு அதிமுக அலையன்ஸ்ல இல்லை என்டிஏ ஆதரவு இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல அப்படி ஏதாவது ஒரு வகையில் 5 சீட்டு 10 ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கோர் ஐடியாலஜிலேயே பாதிப்பு வருதுன்னு போடலாம். டிவிகேவோட கொள்கையும் திமுகவோட கொள்கையிலும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்களும் பாஜகவை எதிர்க்கிறவங்க, இவங்க பாஜகவை கொள்கை எதிரியா கொண்டவங்க. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வரக்கூடாதுங்கிறத நினைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துல உள்ள போறோம் அப்படின்னு சொல்றாங்களே. சரி, அப்படின்னா உங்கள் வாதப்படியே நான் வந்து வச்சுக்கிறேன். கொள்கை அளவில் இவங்க பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்பவர்கள் பாஜகவினுடைய எந்தெந்த கொள்கைகளை வீர்கொண்டு எதிர்த்தார்கள்? இப்போது நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டெல்லியில் ஒரு கெஜ்ரிவாலோட கூட்டணி வச்சோம். பாஜகவை எதிர்க்கிறதுல காங்கிரஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் டெல்லியில். கெஜ்ரிவால் புதுசாக வந்தவர். அப்போ நீங்கள் சொல்லலாம் ரெண்டுமே கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் தான், கூட்டணி வைக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக. யூபிக்கு போனீங்கன்னா அகிலேஷ் யாதவ் ஒரு ஆப்ஷன், மற்றது யாரும் அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்க்கிற ஆப்ஷன் இல்லை. அப்போ நீங்கள் கூட்டணி வைக்கிறதுல இங்கே வந்தீங்கன்னா காங்கிரஸை விட நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு போட்டி போட்டுட்டு எதிர்க்கிற பாஜக எதிர்க்கிற ஒரு கட்சி திமுக. டீலிமிட்டேஷனை காங்கிரஸ் பேசுவதற்கு முன்பாக பேசி எதிர்க்கிற கட்சி திமுக. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் எதிர்த்திருப்பார்களா இவ்வளவு வீரியமா என்று ஆச்சரியப்பட்டு புருவத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்தையே போராட்ட களமாக மாற்றி போராடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் திமுக. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் தேவையில்லையே. இல்ல தாவே கொள்கை அப்போ உங்களுக்கு கொள்கை இன்னைக்கு அப்போ உங்களுக்கு கொள்கை பிரச்சனை இல்லைன்னு வருமா வராதா? கொள்கை அடிப்படையில் மதவாதத்தை எதிர்ப்பது. தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? நான் இந்த கட்சி அப்படியே கூட நடத்திட்டு போயிருவேன், கொள்கை சமரசம் இல்லை. என்ன கொள்கைனா என்னது? கொள்கை சமரசம் இல்லை. கொள்கை சமரசம் இல்லைன்னா பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகள் மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் என்றால் வேற ஏதாவது ஒரு சக்தி இருக்கும். அப்போ உங்களோட கூட்டணி வைப்பாங்க, இல்லைன்னா தனிச்சு நின்றுக்குவாங்க. இங்க அதே அடிப்படையில் பார்க்கும்போது 2 பேரும் ஒன்றா இருந்தது தான் நம்மளுக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தது. தலைவர் ராகுல் காந்தி இமேஜும் இத்தனை ஆண்டு காலங்கள் உச்சத்துக்கு போனதுக்கான காரணமும் என்னன்னா, நம்ம கூட போட்டி போட்டு எதிர்க்கிறாயா பாசிசத்தை அப்படின்னு நம்ம சொன்னோம். அது புரிஞ்சுக்க முடியுது சார். அதனாலதான் திமுக அலையன்ஸ்ல இருந்திருக்கிறாங்க, திமுக அலையன்ஸ்ல பயணிச்சிருக்காங்க, திமுக அலையன்ஸ்ல எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே. பட் தேர்தல் முடிவுகள் வரும்போது மக்கள் ஒரு மேண்டேட்டை டிவிகேக்கு கொடுக்கல, திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கு, திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இன்னும் தேவையான ஒரு 10 சீட்டு தேவைப்படும் போது காங்கிரஸ் இன்னொரு கொள்கை எதிரியா பாஜக வச்சிருக்கக்கூடிய இன்னொரு கட்சி ஆதரிச்சா நம்ம கட்சி இங்க வளர முடியுமே நினைக்கிறதுல என்ன தப்பு? இப்போ அங்கே வர்றேன். இப்போ திரும்ப ஏற்கனவே சொன்னேன், இது மாதிரி 2 ஆப்ஷன் பாஜகவை எதிர்க்கிறதாக சொல்லக்கூடிய கட்சியில் எங்கேயுமே கிடைக்காதுன்னு. இதுலேயும் ஒரு 2 விஷயம் இருக்குது. மற்ற தேர்தல்கள் மற்ற மாநிலங்கள் மாதிரி இங்கே நடந்துச்சான்னா இங்கே நடக்கலை. காரணம் என்னென்னா, பிரச்சனையே தீய சக்தி திமுக என்று சொல்லி தான் அவர் தேர்தலை சந்திக்கிறார். அப்படின்னா நம்ம கூட்டணியை தீய சக்தி திமுகவும் பாஜகவும் மறைமுக உறவு இதையும் சொன்னாரே. அப்போ நம்ம அந்த கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். அவர் எதிர்க்கிறோம் தான் அர்த்தம். ஏற்றுக்கல மீனிங் அவர் நம்ம எதிர்க்கிறோம் தான். இப்போ போய் அவரோட கூட்டணி வைத்தால் என்ன கன்சிஸ்டன்சி உங்களை நம்புவாங்க மக்கள்? இது மாதிரி நம்ம பண்ணது இல்லைங்கிறேன். இந்த மாதிரி நம்மளுடைய வரலாற்றில் இல்லை. ஒரு விஷயம் சொன்னேன், பாஜகவை ஒரு மாநில கட்சி எதிர்க்கும், அவரோட நம்ம சேர்ந்து இருப்போம், இல்லை தனியாக நிற்போம், அவங்களுக்கு எதிர்ப்பு பத்தலைன்னு நிற்போம். இங்கே அதே மாதிரி எதிர்ப்பு பத்தலை நம்ம தனியாக நின்று இருக்கலாம், இல்லை இவங்களோட சேர்ந்து நின்றோம். இவரை விட குறைவாக எதிர்க்கக்கூடிய அல்லது சேர்ந்து இருக்கிற நம்மையே இழிவாக பேசிய ஒருவர் விமர்சிச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ட்டு அந்த 1 மாசத்துல நிலைப்பாடு மாத்திர அரசியலை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை காங்கிரஸ்ல. 1 மாசத்துல, போன மாசம் வேற நிலைப்பாடு இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்றாரு. கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டுக்கு கடைசி வரைக்கும் ஓகே சொல்லாத ஸ்டாலின்,
கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டிலேயே என்னோட வரவங்களுக்குலாம் நான் ஆட்சியில பங்கு தருவேன்னு சொல்ற விஜய், அதுல யாரை சூஸ் பண்ணும்? இப்போ ஒரு வாய்ப்பு வர சேர்ந்து வந்திருக்கேங்கும் போது அப்ப காங்கிரஸ் யாரை சூஸ் பண்ணும்? தேர்தலுக்கு முன்னாடி சூஸ் பண்ணிருக்கணும். நம்மள என்ன சொல்லுவாங்க, நான் என்ன போட்டிருக்கேன் ட்வீட்ல, சந்தர்ப்பவாதம். நம்மள அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றேன். உலகம் இப்போ நம்ம அஜித் பவார், சரத்பவாருடைய ஆதரவு தேவை, அவர் தரலை. சரியா? கட்சியுடைய பெரும்பான்மை எம்எல்ஏக்களை வந்து அஜித் பவார் பக்கம் மாற்றிட்டு, இது யதார்த்தம் தான், பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அஜித் பவாருடைய தலைமையை மக்கள் ஏற்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க, பெரும்பான்மை மக்கள் அஜித் பவாருடைய தலைமையை ஏற்றார்கள், ஏற்றவர்களை பிஜேபியை வந்து ஆதரித்தார்கள். அப்படின்னா அரசியல் இது சாதாரணம், அவங்க வந்தாங்க நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சும்மானா சொல்லிக்கலாம். நாங்கள் எதுவும் ஒர்க் பண்ணல, அவங்களே வந்தாங்க. நாம் எதை சந்தர்ப்பவாதம் என்று சொல்லுவோம்? நேற்று வரை அவரை ஊழல்வாதி என்று சொல்லிவிட்டு, நீங்கள் சந்தர்ப்பவாதம் சொல்லி நேற்று ஊழல்வாதின்னு பேசுகிறார், நேற்று எக்ஸாக்டாக நேற்று பேசுகிறார். இன்றைக்கி அவர் வந்து இணைஞ்சவொடனே அவரை மாதிரி நல்ல மனுஷன் இல்லை, வாங்க நம்ம கூட்டணியிலன்னு இருக்கிறார். இதையே நம்ம சந்தர்ப்பவாதம் சொன்னோம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பது ஓரளவுக்கு வாஸ்தவமான ஒன்று தான். நிரந்தர நாக்கு கூடவா இல்லைன்னு கேட்டீங்க. அதை தாண்டி அதுக்கு அது அந்த நிரந்தரங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நியாயமான ஒரு கேப் இருக்கும். அது வந்து அப்போ இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மையும் சேர்த்து தானே அவர் தீய சக்தி என்கிறார். ஏன்னா நம்ம அந்த கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ நம்ம மட்டும் இல்லை அவர் திமுக சொல்றாரு, அப்படி விலக முடியுமா? நம்மளே சேர்த்து சொல்லிட்டாரு திமுக தீய சக்தி தான். அப்போ நம்ம கூட இருந்தோம். அப்போ நம்ம யாரு? என்னங்க பேசுறீங்க? அப்போ அந்த தீய சக்தி ஓட்டுவாங்களே நம்ம கன்னியாகுமரியில் நம்ம எம்எல்ஏஸ். அப்போ நம்ம மற்ற மேலூரில் நம்ம அந்த தீய சக்தியுடைய ஓட்டுவாங்களையா? அந்த தீய சக்தியுடைய அரசியல் உழைப்பு எடுத்துக்கலையா? இல்லை தேவையில்லைன்னா நம்ம சேராமல் இருந்திருக்கலாமே. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சொல்ற கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வர்றேன். அதிகாரத்தில் பங்கு என்பதை ஏற்பதும் எதிர்ப்பதும் தேர்தலுக்கு முன்னால் இருந்துச்சுன்னா நம்ம செய்யறது நியாயம். அவர் தேர்தல் அதிகாரத்தை பங்கு தரார்ல, எப்போ? ஸ்டாலின் அதிகாரத்தை பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, எப்போ? ஜெயிப்போமா தோப்போமா தெரியறதுக்கு முன்னாலே சொல்லிட்டார் ஸ்டாலின் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு. அது ஏற்கனவே ஏற்காத நம்மளுடைய விருப்பம். ஏற்றுட்டு போனோமா ஏற்காம போனோமா? ஏற்கல. ஸ்டாலின் அவர்கள் கூட அவர் ஏற்கல, அவர் ஏற்கலை என்பதை ஏற்றுட்டு தான், அவர் ஏற்கவில்லை என்பதை ஏற்றுட்டு தான் நம்ம போனோம். இப்போ என்ன பண்றது ஸ்டாலின், நீங்க தோத்துட்டீங்க, அப்போ ஜெயிஸ்டார் அவர் கூட போறோம்னா என்ன நினைப்பாங்க நம்மள? இப்ப இன்னைக்கு காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் போடுற ட்வீட், பாஜக வந்துடக்கூடாது, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில போகணும், அதற்கு இப்ப இந்த நேரத்துல நமக்கு இருக்க வாய்ப்பு. 2 பேரும் திமுகவும் காங்கிரஸும் நல்ல உறவுல இருந்தாங்க, சில 10 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்சு 20 ஆண்டுகளாக நட்புல இருந்தாங்க. இப்ப அது பிரியும் போது மனக்கசப்புகள் இல்லாம ஒரு வலிமையான வார்த்தை பிரயோகங்கள்ல மோதல் இல்லாம வெளியே வரணும். அதுதான் 2 பேத்துக்கும் நல்லது. அது கீழே இருந்து வர்றேன், வலிமையான வார்த்தை பிரயோகம் இல்லாமல் வெளியே வரணுங்கிறது ரொம்ப நாகரிகத்தின் உச்சம், வரவேற்கத்தக்கது. 2014 அப்படி தானே பண்ணாங்க. 2014 நீங்கள் என் கழுத்து அப்படி தானே இருப்போம், நாங்கள் உங்களுக்கு அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற இந்த உதாரணமே எனக்கு தெரிஞ்சு தவிர்த்துருக்கலாம். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எப்படி வந்துடும் பாஜக? இப்போ நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலைன்னா என்ன வாய்ப்புகள் தாவேகா ஆட்சி அமைக்க இருக்கு? என்ன செய்ய நீங்களே சொல்லுங்கள். அதிமுக அணியை அழைப்பாங்க. அதிமுக யாருடைய கூட்டணியில் இருக்கு? அப்படின்னா இவ்வளோ பலகீனமான விஜய் நீங்கள் போய் தூக்கி பிடிச்சி நிறுத்தினா தான் நிற்பார் அவர், இல்லைன்னா பிஜேபி போயிடுவார். நம்பர்ஸ் வேணும்ல சார். அதுக்கு ஆட்சி அமைப்பதற்கு பாஜகவோடும் போயிடுவார். பாஜக அதிமுகவோட போவார், அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. வாட்எவர் காங்கிரஸ் என்ன சொல்லுது, கட்சி என்ன சொல்லுது, பாஜகவோட போயிடுவாங்க. அவ்வளோ பலகீனமான நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? இன்னொரு எலெக்ஷன் வரட்டும் பார்ப்போம். நம்மளுக்கு கொள்கை முக்கியமா இல்லையா? அப்படித்தானே நம்ம ராகுல் காந்தி நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? உறுதியாக நிற்கணும், கொள்கையில் நிற்கணும், அதற்கு தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல தோண்டு போகாம நிற்கணும். அதை பார்த்துத்தான் தோற்ற முகமாகவே இருக்கிற கட்சியில் இவ்வளோ உறுதியாக நின்றோம். எந்த அளவுக்குன்னா, என்னுடைய பர்சனல் அனுபவம், இந்த டிவி விவாத அழைப்புகள் வரப்போ ஒரு பீகாரில் தோல்வி வரும், மகாராஷ்டிராவில் வரும், அப்பெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க அது ஒரு மெடல் மாதிரி குத்திக்கிட்டோம், தோத்தாலும் வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்க சார்ன்னு. பெருமையாக இருக்கும் அது. ஏன்னா தோற்றாலும் ஜனநாயகத்தின் மேலும் கொள்கை மேலும் உறுதியாக நின்றுருக்கும். இல்லை, இது ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயமா என்ன சார்? ஜனநாயகத்து மேலே போடாதீங்க சார், இது ஒரு அரசியல் சார். இது ஜனநாயகத்தில் இது அளவு கிடையாது. ஜனநாயகம் என்னது? ஜனநாயகம் இப்போ நீங்கள் சொல்லி இந்திய தேர்தல் அரசியல்ல இது நடைமுறையில் இருக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் அரசியல் இழிவுகள், இதெல்லாம் நடந்தது. இந்த அரசியல் இழிவுகள் எல்லாரும் பழகிக்கிட்டாங்க. பிஜேபி அதை வந்து நார்மலைஸ் பண்ணிருச்சு. எல்லாருக்கும் ஜெயிச்சா போதும், அரசியல் அதிகாரத்தில் ஒட்டினா போதும், என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற நார்மலைஸ் பண்ணிருச்சு. அப்புறம் கண்டிஷனோட தானே இருக்கிற ஜனநாயகம். முதல் இது ஜனநாயகத்துடைய இப்போ பீப்புள் மேண்டேட் என்ன? யாருக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லைங்கிறதா பீப்புள் மேண்டேட். மக்கள் என்ன சொல்ல வராங்க? அப்போ நீங்க எல்லாருமே சம அளவில் நில்லுங்க, உங்க யாருக்குமே இல்லை, விஜய் கொஞ்சம் முன்னால் நிற்கிறாரு, இதுதான் பீப்புள் மேண்டேட். ஆட்சி எப்படி அமைக்கிறது? இப்போ என்ன அப்போ ஆட்சி அமைக்கணும்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா முக்கியமானது, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கள் கட்சி வந்து ஒரு அறிவிப்பு தருது, கம்யூனல் ஃபோர்ஸஸோட போகக்கூடாது என்கின்ற நிபந்தனையோடு அவர் ஆட்சி அமைக்க ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆட்சி அமைப்பதற்கு இது கோரினார், ரெக்வஸ்ட் பண்ணாரு, கடிதம் அனுப்பினாரு. எங்க இருக்குது ரெக்வஸ்ட் லெட்டர்?
முதல்ல அது வரணும். தலைமைக்கு வந்திருக்கும்ல. அப்போ நீங்கள் அதை லெட்டராக அனுப்ப வேண்டியது தானே அவருக்கு. இங்கே எதுக்கு போட்டீங்க வெளியில்? அவர் எல்லாம் யதார்த்தமாக என்னங்க எல்லா கட்சிகளுக்கும் அனுப்பியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறாரு, அதுதானே வெளியே வரணும் முதல்ல. சரி, அதை விட விட்டுருங்க. ம். கம்யூனல் ஃபோர்ஸஸோட கைகோர்த்து விடக்கூடாது என்றுன்னு சொல்றீங்க. அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா? அக்செப்ட் பண்ணவும் தானே இந்த நம்பர்ஸ் போய் அறிவிச்சாரா? நாளைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு போனாருன்னா அப்படி நான் ஒரு வாக்குறுதி தரவே இல்லைன்னு சொல்ல மாட்டாரா? அப்படி நடக்கலன்னு நினைக்கிறீங்க? சொல்லுவான். அப்படி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணாம எப்படி ராஜ்யசபா சார் லெட்டர்ல எம்பிக்கு எனக்கு லெட்டர் கொடுத்தாங்கன்னு பிரேமலதா விஜயகாந்த் காட்டினாங்க. அது நாங்கள் கையெழுத்தே போடலன்னு எடப்பாடி சொன்னார். இதெல்லாம் நடந்திருக்குங்க வரலாறுல. நடந்திருக்கா இல்லையா அரசியல்ல? அப்படி நான் சொல்லவே இல்லை நாளைக்கு விஜய் சொல்லிட்டாருன்னா நீங்க யாரை நம்பி போய்கிட்டு இருக்கீங்க? அரசியல் ஆதாயத்திற்காக திருப்பரங்குன்ற இஷ்யூல கமெண்டே பண்ணாம இருந்த நபர் அவர். நம்மளுக்கு அவருக்கு செட் ஆகுமா? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க என்னுடைய நோக்கம் என்பது சென்சார் போர்டால ஜனநாயகன் படம் பாதிக்கப்பட்ட போது ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போட்டாரு. இவர் ட்வீட் போடல, ராகுல் காந்தி நன்றியே சொல்லல. சிஎம் போட்டாரு, தீய சக்தி திமுக தலைவர் போடுறாரு, இவர் அதை பத்தி எதுவுமே வாய் பேசல. காரணம் அவர் பேச மாட்டாரு. இப்படிப்பட்ட நபரையா நம்பிக்கிட்டு அதாவது தன்னை நம்பி 500 கோடி போட்ட ப்ரொடியூசருக்கு நஷ்டமாயிருமே என்பதையே யோசிக்காத இவர் தன்னை நம்பி கூட்டணி வருது இந்த கட்சி பாவமாச்சேன்னு நினைச்சிருவாரா? லாஸ்ட் என்ன சொல்றாரு, 5 மணி தான் வச்சிருக்கீங்க என்ன உங்களுக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சரி, பிஜேபி திரும்ப போயிட்டாரு, என்ன உத்தரவாதம்? குறைந்தபட்சம் நான் சொல்றது அரசியல் நிரந்தரம் இல்லை போனாலும் என்ன செய்ய நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். குறைந்தபட்சம் அது அவர் வாயில சொல்லணும்ல. நான் அவர் வழக்கம் போல அவர் பிரஸ் மீட்ல சந்திக்க மாட்டாரு, அவ்வளவு பெரிய தலைவர் அவர் பிரஸ் மீட்ல சந்திக்க மாட்டாரு. நம்ம அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அது ஆபத்துன்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். இவரை உருவாக்குறது பெரிய ஆபத்து. அதாவது யாரோட பர்சனல் மேட்டர் நம்ம பேச மாட்டோம், இருந்தாலும் அதெல்லாம் சில நேரங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது வருது. அதுவரை அண்ணி என்று சொல்கிறார்கள், அவரை எதிர்த்து பேசியவுடன் அவளை வழிதவறியல் என்று பேசுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா அது? ஒருத்தரை தொடர்பு படுத்தி இங்க இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமா, அவளை கூப்பிட்டு தான் நான் பொது நிகழ்ச்சிக்கு போவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஹி வாஸ் அரகண்ட் டு தி கோர் ப்ரீ எலெக்ஷன். இப்போ எலெக்ஷன்ல இவ்வளவு பெரிய தம்பிங் மெஜாரிட்டி அவருக்கு வந்திருக்கு. இப்போ அவர் எவ்வளவு அரகண்டா இருப்பார் தெரியுமா? அவர் அரகன்ஸை காங்கிரஸ் தண்ணி ஊற்றி வளர்க்கறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இல்ல, புகாரிக்கு இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு தாவேகா பற்றிய பார்வை, காங்கிரஸ் மீதான அன்பு, பாசம், நேசம் ராகுல் காந்தி அவர்களுக்கோ, காங்கிரஸ் தலைமைக்கோ, செல்வ பிறந்தகை அவர்களுக்கோ, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கோ, சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ராஜேஷ்குமார் அவர்களுக்கோ யாருக்குமே இல்லையா? இது இப்படி பார்க்கக்கூடாது. இது மாதிரியான ஒரு கருத்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு போகும்போது நான் இதே மாதிரி தான் பேசினேன். அப்போ அந்த முடிவு மாற்றப்பட்டுச்சு இல்லையா? கிட்டத்தட்ட நெருங்கிருச்சது. அப்போ அந்த முடிவு மாற்றப்பட்டுச்சு இல்லையா? அப்போவும் எனக்கு ஒன்றும் சீட்டு கொடுத்துருலையே, நான் ஒன்றும் அனுபவிச்சிடலையே, ஒன்றத்தையும் வாங்கி நான் அலங்காரம் ஆகிக்கலையே. சீட்டுக்காகன்னு பேசலையே. கட்சி நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த 5 சீட்டு நம்மளுக்கு கிடைச்சி போட சொல்லலாம். நம்ம ஒருவேளை இவன் தான் கெடுத்துட்டான், தாவேகாவோட போயிருந்தா வந்திருக்கோம். அது அந்த பார்வை இருக்கு. அது ஹைப்போதெட்டிக்கலுங்க. 50 சீட்டு வாங்கியிருக்கலாம், எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கலாம், பாத்தீங்கல்ல அப்படிங்கிற பேச்சு அது ஹைப்போதெட்டிக்கல். அது கற்பனையில பேசுறது. ஏன் அப்படி போயிருந்தாங்கன்னு சொன்னா அதிகாரத்தில் பங்கு தர்றேன்னு சொன்னார், அதை காரணமாக கூட போயிருக்கலாம். அப்போ போகல இல்லை புகாரி பேசுனதுனால தான் நின்ட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. நம்மள்தும் ஒரு கருத்து ஆழமாக பதிய வைக்கிறோம். அதே மாதிரி தான் இப்பவும் சொல்கிறோம். அன்னைக்கு முடிஞ்சது. அன்னைக்கு எப்படி இது உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியலன்னு இருந்துச்சா? ஏன்னா ஒரு கொறடா பேசுகிறாரு, சாதாரண ஆள் கிடையாது. தலைவர் மாணிக் தாக்கூர், பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா. எஸ், அவர் பேசுகிறாரு. அப்போ அதெல்லாம் தெரியாமையாக இருக்கும், பேசாமையாக இருக்கும், அவர் நாலேஜ் இல்லாமையாக இருக்கும். எல்லாம் அவரே பேசினாலும் நம்முடைய கருத்து ஒன்று இருக்கும் இல்லையா? நம்ம வலுவா பதிய வைப்போம் அப்படின்னு நம்ம பதிய வைக்கலாம். அதில் தப்பு இல்லை. திமுக கூட்டணியில நீங்க இணைஞ்சிருக்கும் போது நமக்கு பக்கத்திலேயே ஒரு விருந்து வச்சாங்க, நம்ம இங்க ஒரு லிமிடெட் மீல்ஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னு பேசுனதெல்லாம் எப்படி ஒரு காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கு எதிராக கட்சியில பேசுனது காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி ஒரு இடையூறோ அப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றுவது என்ன முடிவு, என்ன ரெஸ்பான்ஸ்? அது கட்சியோட கட்டுக்கோப்பை மீறதா மாறாதா? உங்க கட்சி தொண்டர்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆகாதா? உங்ககிட்டே நான் பாலிசினி ஓர் கோட், இந்த முடிவு தவறானதுன்னு வேற எந்த மாதிரியா நீங்க வெளிப்படுத்துவீங்க? கட்சிக்குள்ள வெளிப்படுத்தணும் சார், பொது வெளியில ட்வீட் போடக்கூடாதுல்ல. பொது வெளியில அறிவிப்பு வந்துருச்சுல்ல, கட்சிக்குள்ள அது அறிவிப்பா வர வரைக்கும் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். கட்சிக்குள்ள அது அறிவிப்பா வர வரைக்கும் தான் கட்சிக்குள்ளே சொல்லிட்டு இருக்க முடியும். வெளியே அறிவிப்பா வரும்பொழுது இது உண்மையிலேயே உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் ஏற்கல அப்படின்னு அது வெளியே தான் சொல்லணும். நீ உள்ளுக்குள்ளே நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அமைச்சரவை பொண்ணு எல்லா பொண்ணையும் சொல்லிட்டே இருப்பீங்களா? உள்ளுக்குள்ளேயே சொன்னது எனக்கு அதிருப்தியா இருக்கேன்னு வெளிப்படுத்துறீங்க நீங்க. எப்படி? ஆமா, வேற எப்படி வெளிப்படுத்துறோம்? கட்சியை டிஸ்டர்ப் பண்ணாதான் கேட்கிறேன். சில நேரங்களில் குறைந்த அளவில் கட்சியை டிஸ்டர்ப் பண்ற செயல்கள் கூட சரி பண்ணிக்கலாம். அது பெரிய அளவில் லாங் டேர்ம்ல கட்சியுடைய நற்பெயருக்கும் இது ஒரு ஐடியாலஜி இல்லாதது, எங்க வேணா எப்படி வேணா அதிகாரத்துக்காக போவாங்க அப்படிங்கிற நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கெட்ட பேரை தடுக்கிறதுக்கு. இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஏற்கனவே பேசும்போது அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறாரு, இப்படியான ஒரு கட்சி முடிவு எடுக்கும் போது எதிராக பேசுறாரு அப்படின்னு சொன்னதா இருக்கலாம். மாணிக்கந்த் அவர் பேசினதா இருக்கலாம். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசும்போது இல்ல கட்சியோட ஸ்டாண்ட் இதுதானே, அவங்க எல்லாம் மாத்தி பேசுறாங்கன்னு அவங்கள விமர்சிச்ச அதே விஷயம் புகாரிக்கு பொருந்தாதா? அது எப்போன்னா
கட்சி தலைமை கூப்பிட்டு தேசிய தலைமைக்கு எல்லாரையும் வர வச்சு, அது வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலை, வர வச்சு கருத்து சொல்லிட்டு இது சம்பந்தமாக பேசக்கூடிய அதிகாரத்தை தேசிய தலைமையிட்ட கொடுத்துருங்க, தேசிய தலைமை அறிவிக்கும், நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் பேசினார். இல்லை, இது சம்பந்தமான நம்ம தாவேக்காவோட இணையலாமாங்கிற டிஸ்கஷனே கட்சியில் நடக்கலையா? எனக்கு தெரியல. அப்போ நடக்க வேண்டிய இடத்துல நடந்திருக்கும் தானே அர்த்தம். நடக்காமே அவர் டெசிஷன் எடுத்துருப்பாங்க. அதுக்காக நாங்கள் கருத்து சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல கருத்து சொல்கிறதுக்கு. நாங்களும் உழைக்கிறோம்ல. ஏதோ பெரிய அளவில் இல்லைன்னாலும் சிட்டுக்குருவி கொண்டு போய் தண்ணியை ஊற்றி காட்டுடைய தண்ணியை நெருப்பை அணைக்க போன மாதிரி நாங்களும் ஏதோ ஒரு பங்களிப்பு பண்ணுறோம்ல. அப்போ எங்களுக்கும் ஒரு கவலை வேதனை இருக்கும்ல. இது நமக்கு சரி வராது, இவர் ஒரு மண் குதிரை, இவரை நம்ப முடியாது, ஜனநாயகத்தை நம்பிக்கை உள்ள தலைவர்கள் மட்டும்தான் ஒரு நியாயந்தர்மம் பார்ப்பாங்க, நம்ம மற்றபடி கட்சி வளரலைங்கிறதுக்கு எந்த கட்சியும் நீங்கள் குறை சொல்ல முடியாது, நம்ம தான் நம்ம கட்சியை வளர்க்கணும். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா 60 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் அமைச்சரவையில் போய் உட்கார்றது? ஏங்க அதுதான் காரணம்னா போன வாட்டி வாங்கியிருக்கணும்னு சொல்கிறேன். நான் தான் அமைச்சரவையில் போய் உட்கார்றது மகிழ்ச்சியானா எனக்கு என் கட்சி ஆட்சிக்கு வரணும். இப்படி இல்லை கூட்டணியில் போய் சும்மா கூட்டணியில் ஒட்டிக்கிட்டே வர முடியுமா? இன்னொன்று திரும்ப சொல்கிறேங்க, நான் என் வார்த்தையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இவர் ஒரு மண் குதிரை, இது என்ன ஆட்சி அமைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 108 இடம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் மண் குதிரைன்ட்டு ரொம்ப ஆட்சி அமைக்கிறதுல நான் சொல்கிறேன். நான் மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் பேசுகிறேன்ற கோணத்தை கொண்டு போயிடக்கூடாது. ஆட்சி அமைப்பதில் அது தெரியாது. நான் சொல்றேன், இது 5 பேர் காங்கிரஸ் கட்சியில இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை வர வச்சிருக்காரு. இன்னும் நாளைக்குள்ள என்னென்ன நடக்கும் தெரியாது. ஆட்சி அமைக்கிறதுல மண்குதிரைங்கிற விமர்சனம் சரியா இருக்குமான்னு தெரியலையே. ஆட்சி அமைந்த பின் இது மண்குதிரையா தான் இருக்கும். எப்படி இவர் சொந்தமா டிசிஷன் எடுத்துருவாங்க, நம்ம சொந்தமா டிசிஷன் எடுத்துட முடியுமா? இல்ல எல்லாமே கரெக்டா தான் போயிருமா? இல்ல இன்னொன்னு கவனிக்கணும். நீங்க இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மக்கள் என்னமோ முழு செல்வாக்கூட இவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு. ஒரு தொகுதிக்கு உண்மையிலே ஒரு 25,000-30,000 ஓட்டுங்கிற அளவுக்கு சேர்த்துட்டாரு அவருடைய தனி இது. மற்றபடி விழுந்ததெல்லாம் உண்மையிலேயே நியாயமாக பேச போகிறதா தான் இல்லாத ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை, நடக்காத ஒரு விஷயத்தை, என்சிஆர்பி டேட்டாலேயே இல்லாத ஒரு விஷயத்தை, போதை, பெண்கள் பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை, இப்படின்னு ஒரு 4 ஆண்டுகள் அண்ணாமலை போன்றவர்களும் பிஜேபியோட ஐடிவிங்கும் எடப்பாடி போன்றவர்களும் ஏடிஎம்கேயோட ஐடிவிங்கும் தொடர்ந்து ஊதின ஒரு பிம்பத்தை, ஆமாம் இப்படி தான் இருக்க போல இருக்குது அப்படின்னு ஒரு இது உருவாச்சு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒன்று ஆன்டி இன்கம்பன்சியாக கிரியேட் பண்ணாங்க. அதை கொண்டு போய் எல்லாம் கரெக்டு தான், அவ்வளோ அறிவு இருந்துச்சு மக்களுக்கு, எல்லாம் கரெக்டு தான், அதுக்காக திரும்ப எடப்பாடிக்கே போட முடியும் அப்படின்னு யோசிச்ச போது இவர் வந்தார், இவருக்கு போட்டாங்க. அதனால இவருக்கு மட்டுமே எல்லாம் வந்தது அப்படின்னு ஏற்றுக்க முடியாது. என்னுடைய இந்த பார்வையும் பணிவான பார்வையும் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா இவர் அப்படியே பெரிய ஃபோர்ஸாக வந்துட்டாரு, மொத்தமாக இவர் தூக்கி போட்டாங்க. 35% சார், அதான் டோட்டலாக இவருக்கே போட்டாங்கன்னு எடுக்க முடியாது. ஒரு 10 to எல்லாரும் கணிச்ச மாதிரி 10 to 12-15% அதிகபட்சம் அவர் தான் இருக்கலாம். இப்போ நீங்க குறிப்பிட்டதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மறுதேர்தல்னு ஒண்ணு. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் மறுதேர்தல்னு வரட்டுமே, அதுதான் ஜனநாயகம். சரி, இப்போ நோட்டான் எதுக்கு ஒன்று வைக்கிறாங்க? நோட்டான் எதுக்கு ஒன்று வைக்கிறாங்க? யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லைனா நோட்டாவே மிகச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் எலெக்ஷன் சார். பின்ன இது என்னது? இதுவும் மக்கள் தீர்ப்பு தானே. யாருக்கும் பெரும்பான்மை தரக்கூடாது என்று மக்கள் தானே முடிவு எடுத்திருக்காங்க. நோட்டா வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் ஸ்டில் அவங்களுடைய நான் போக மாட்டேன்னு சொல்ல, ஐயுஎம்எல் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. விசிகா, இடதுசாரிகள், போராட்டத்திற்கே பெயர் போனவங்க அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, நாங்க கட்சியில முடிவு பண்ணி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு அது ஆசை, டிவிகே கூட போகணுங்கிற ஒரு எண்ணம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இருந்தது அப்படின்னு தொடர்ந்து பல பேர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க போனதுல இவ்வளோ தவறுகளா? இவ்வளோ நீங்க கோவப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? கோவப்பட வேண்டிய நான் திரும்ப நீங்க தான் என்ன போட்டு கோவக்காரனா? நான் ரொம்ப ஜென்டிலா, நம்மளையும் அப்படி சொல்லிடக்கூடாது யாரும் அப்படின்னு என்னுடைய ரொம்ப ஜென்டிலா நாகரிகமா நீங்க சொல்றதை பார்த்தா நாளைக்கே எனக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க போல கட்சியில இருந்து. அடுத்த கேள்விக்கு தான் அதை கொடுப்பாங்க, நான் வச்சிருக்கேன். அப்ப வந்து நான் ரொம்ப ஜென்டிலா கரெக்டா என்ன பண்ணணும் இருக்கு. இவ்வளவு வேகத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, அவர்கள் கூட இன்னும் எல்லாரையும் கூட்டி என்ன ஏதுன்னு சொல்றேன். அப்போ கேட்கலாமே எல்லாரையும். நான் வந்து முதல்ல நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தேன். என்னது எப்படி இதை ஏத்துக்க முடியும்? ஒரு கேட்கலாமே. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு விங்கு இருக்குது. இப்ப பாரத் ஜோடோ யாத்திராவா, எல்லா விங்கையும் கூப்பிடுங்க, எல்லார்ட்டையும் ஒரு ஆலோசனை பண்ணணும்னு தலைவர் பண்ணுறாரு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே. கூட்டணி இப்போ எழுச்சி தமிழர் வைக்க மாட்டாருன்னு நம்புகிறேன் கூட்டணி. ஏன்னா அவரை நாங்கள்லாம் வந்து ஒரு உச்சத்தில் வச்சுருக்கேன். நான்லாம் அவர் காங்கிரஸையே எதிர்ப்பார், இருந்தாலும் அவரை வச்சிருக்கேன். அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளு ஷானவாஸ் போன்றவர்கள் எல்லாம் ஒரு பொது விவாத மேடைகளில் காங்கிரஸை விமர்சித்து பேசுவாங்க. அவர் மேலே இருக்கிற மரியாதையில் சொல்லிட்டு கூட பல நேரங்களில் அண்ணனுக்காக, எழுச்சி தமிழருக்காக உங்களை எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். வன்னியர் சார்கிட்ட நான் வந்து ஒரு விவாதத்தில் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அவ்வளோ பெரிய மரியாதை வச்சிருக்கிறோம். அவர் வரமாட்டாருன்னு நம்புகிறோம். ஆனால் அவர்களெல்லாம் இன்னும் யோசிச்சுட்டு சொல்கிறேன், ஆலோசனை பண்ணிட்டு சொல்கிறேன்னாங்க. ஒரு மாநிலம்னு ஒன்று இருக்குது, ஒரு மாநிலத்தை இவ்வளோ விங்குன்னு இருக்குது. நம்மெல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற இத்துப்பானவன்னு கூட வச்சுக்கிங்களேன். ஒரு கருத்துன்னு ஒன்று
கேட்கலாம்ல எல்லாருக்கிட்டையும். அது என்னது நம்மளே முடிவெடுத்து நம்மளே அறிவிக்கிறதுனா அப்ப நம்ம கருத்துன்னே கேட்கப்படலை, நம்மளுக்கு ஒரு ஆலோசனை செய்யறதுக்கான ஸ்பேஸே தரப்படலை, நீனா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு விங்கு இருக்கும், அந்த மாநிலத்தில் ஒரு மூலமா எங்களை கம்யூனிகேட் பண்ணி உங்க கருத்து என்னப்பான்னு கூட கேட்டிருக்கலாம். சொல்றதுக்கு ஒரு இடம் சரி வராதுங்க, நம்ம பண்ணலாம் வராதுங்க அப்படின்னு கூட ஒரு இடம் இல்லாத போதுதான் நம்ம பொதுவெளியில வந்து திமுக கூட்டணியோட இருக்கணும் காங்கிரஸ் அப்படின்னு போராடினவங்கள முதல் இடத்தை செல்வப்பிறந்தை அவர்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க மகளுடைய நிச்சயதார்த்த அன்னைக்கு கூட அன்னைக்கு மாலை வரைக்கும் நின்னவர். ஆனா இன்னைக்கு தாவேக்கா கூட போகும்போது ஒரு மாநில தலைவர் அவருமே உடன் போயிருக்காரு. அப்ப எல்லாருமே ஏத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம்? அப்படி இல்லை, அவர் வந்து திமுகவோடு போகணும்னு அப்படி நினைச்சிருக்க மாட்டாரு. மேபி வெற்றி வந்து இதோட தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. வெற்றி வந்து நம்ம இங்கே பண்ணாதான் இருந்தோம்னு நினைச்சிருப்பாரு. இப்போ வெற்றி அந்த பக்கம் இருக்கிறதால அப்படி போயிருப்பாரு. தெரியல, அப்படிதான் நான் எடுத்துக்க முடியுது. நம்ம இங்கே இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இதுதான் வெற்றி கூட்டணி அப்படின்னு இவங்க தப்பாக முடிவு எடுக்கிறாங்க, அங்கே போகணுங்கிறாங்க, இது இருந்தால் தான் வெல்ல முடியும் அப்படின்னு நினச்சி போயிருப்பாரு. இன்னைக்கு அவரே தோல்வி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில சரி நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு போயிருப்பாரு. இப்போ இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க உங்க கட்சியில் இப்போ வேற யார் இருக்கா? ஏன் யார் இருக்கணும் அதெல்லாம் நான் பார்க்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? நான் இப்போ தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி வச்சதுல காங்கிரஸ்க்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே, காங்கிரஸ் தொண்டர்களுக்கெல்லாம் அது இனிமே தான் தெரியும். என்னை அழைத்து சொல்பவர்கள் என்கிட்ட பேசுறவங்கலாம் ரொம்ப மனவேதனையை வெளிப்படுத்துறாங்க. அதுக்காக நான் கூட்டமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல வெளிப்படையாக கேட்கணும்னா காங்கிரஸில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. அலிமல் புகாரில அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கிறவர், இங்கே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர். இந்த நல்ல இந்த கொஸ்டின் கேட்டீங்க. உங்ககிட்ட நானும் ஒரு ஜென்டலாக ஒரு டவுட் கேட்குறேன். நான் ஏன் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும்? என்ன காரணத்துக்கு? பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் திமுக தீவிரமா இருக்கு நீங்க குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளா இருக்கலாம். முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு பதிலே இல்லை. இப்போ அது எனக்கு ரொம்ப பெரிய கிரேட். அது அப்படின்னா ஓகே தான். அதுல நம்ம கூட நல்லா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கு, ஒரு காங்கிரஸ் காரனா திமுக சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள். இது இப்படி நினைச்சா சந்தோஷம் தான் யாரும். அப்படி இல்லாம திமுக ஆதரவு அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஏதாவது ஒன்று இருந்தாதான் அது நம்மளை வந்து அதை வந்து நம்மள ஒரு குற்றப்பார்வையா நம்மளை வந்து சொல்ல முடியும். அப்படி எதுவுமே இல்லையே. இப்போ மற்றவர் இப்போ நீங்க கேட்குறீங்க, நான் பதில் சொன்னேன், செல்வப்பெருந்தகை அப்படித்தானே பண்ணாரு அப்படின்னா அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, எம்எல்ஏ வந்தா நம்ம ஜெயிக்கணும்னு அப்ப அவருக்கு கூட நீங்க ஒரு காரணத்தை கற்பிக்கல. எங்களுக்கு என்ன கற்பிப்பீங்க? எந்த காரணமும் கிடையாது. காங்கிரசினுடைய பாசிச எதிர்ப்பு சித்தாந்தத்தையும் கொள்கையையும் நம்மளோடு இணைந்து வெற்றிகரமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்கும். இன்னும் கூட ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு நாம வந்து கால் வைக்கவே இடமில்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்மளை ஒடுக்குவதற்கும் பவன் கேரா வந்து ஒரு நியாயமான கருத்தை சொல்கிறார். அவர் வந்து ஏபி வாங்கினதே இன்னைக்கு அவ்வளவு பெருசா கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஏபி வாங்கினது அவ்வளவு பெரிய கொண்டாட்டம். ஏன்னா அவர் அப்புறம் பேசி ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்து இவ்வளவு வெறியா பேசுறாரு பாருங்க அப்படிலாம் காட்டி இப்படி இருக்கிற நேரத்துல இவ்வளவு பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்க வேணாம். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்மூத்தா நம்ம போய்கிட்டு இருக்கு. மேபி ஒரு வாதத்துக்கு சொல்றேன், மேபி காங்கிரஸ் வந்து தேசிய அளவில் ஆளுங்கட்சியா வந்திருக்கு, நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நம்ம வேற ஒரு ஆப்ஷன் யோசிச்சிருந்தா கூட பரவாயில்ல. நம்மளே ஒரு பெரிய நெருக்கடியில தேசிய அளவில் இருக்கிறோம். இந்த நேரத்துல தான் அந்த மண்குதிரைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இவர் என்னன்னே தெரியலையே. கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. புரியுது. 300-400 மணி நேரத்துக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்களும் சீமான் முதற்கொண்டு எல்லாரும் 300 மணி நேரத்துக்கு மேல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் அதிகபட்சமா பிரச்சாரம் செய்த மணி நேரங்கள் 30, 25 to 30 மணி நேரம். அவர் என்னமோ ஒரு மிதப்பலா இருக்காரு. இவரை நம்பி எப்படி நம்ம போறதுங்கிறதா என்னுடைய. ஓகே, நிறைவா காங்கிரஸ் இதுதான் எங்களோட நிலைப்பாடுன்னு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட கூட்டணியை வச்சு ஒரு 5 இடங்கள்ல ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்படியே இருக்கும்போது உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இந்த அதிருப்திகளோடு காங்கிரஸில் தொடர்வாரா, காங்கிரஸ் வந்து விலகுவாரா? புகாரி பொறுத்து தான் பார்க்கணும், சிந்திக்கணும். பொறுத்துண்டு பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பதில் நம்ம பார்க்குறவங்களுக்கு புரியும். காங்கிரஸ் தான் தொடர்வேன்னு நீங்கள் சொல்லலை, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து என்ன நிலைப்பாடுங்கிறத அடுத்த இன்டர்வியூவில் பேசலாமா? இன்றைக்கே லீவ் கொடுக்குறீங்களா? இல்லை, பொறுக்கணுன்றது இப்போ இப்படி ஒரு செய்தியை நம்ம போடுறது இவ்வளோ ரொம்ப யோசித்து வார்த்தைகளை செதுக்கி கவனமாக நம்ம கொண்டு போகிறது. நம்முடைய வார்த்தை கவனிக்கப்பட வேண்டும், மாற்றம் நமக்கு வேண்டும். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், இதை சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு, இதை நான் நம்புறேன், இதான் என்னுடைய கொள்கையும் கூட, தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தி என்பது காங்கிரஸ் தான். அதே தேசிய அளவில் ஆர்எஸ்எஸ்க்கு மாற்று மருந்து என்பது திராவிடம். இப்போ இந்த இரண்டையும் சுமந்து தான் நான் நடக்கணும், நான் நடக்க முடியும், நடக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஓகே, புரிஞ்சிருச்சு. நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல தேவையில்லை. இவ்வளோ நேரம் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.